Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அரசு தேயிலை தோட்ட தற்காலிக தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அண்ணா தோட்ட தொழிற்சங்க பேரவை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமை தாங்கினார். நிலுவையில் உள்ள மருத்துவ விடுப்பு மற்றும் ஈட்டு விடுவிப்பு தொகையினை உடனடியாக விடுவிக்க வேண்டும், தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கருணை தொகையுடன் 20% தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணபதி மாநகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட கைப்பந்து மைதானத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். விளையாட்டு வீரர்களின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் கைப்பந்து மைதானம் அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவுற்ற நிலையில் மைதானத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டார். இதில் மழை தண்ணீர் செல்வதற்கு வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும், டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, தமிழகத்தில் பல இடங்களில் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேறாத நிலையில் ஸ்டாலின் தன்னுடைய பெயரில் திட்டங்களை ஆரம்பித்து விளம்பரம் தேடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தன்னுடைய பெயரிலே உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் என்று மனுக்களை எல்லாம் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிராமத்திலே வந்து பார்த்தால் எனக்கு ஓஏபி கிடைக்கவில்லை, எனக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 30 நாள் கூட எங்களுக்கு கிடைக்கல என பல்வேறு குறைபாடுகளை மக்கள் எடுத்து சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். வண்ணாங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது வண்ணாங்குளம் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் 4 வருடங்களாக குடிநீர் வசதி, சாலை வசதி என எதையும் திமுக அரசு செய்து தரவில்லை என முன்னாள் அமைச்சரிடம் தங்களது குறைகளை கூறினர். பின்னர் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளிடம் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பஞ்சப்பள்ளி சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சின்னாறு அணையை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் சின்னாறு அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2500 கன அடி உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாங்கொளத்தூர் பகுதியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒன்றிய செயலாளர் பன்னீர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாம் கூட்டத்தில் கடலூர் மாவட்ட மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன், அம்மா பேரவை செயலாளர் திருமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டு வரும் கலையரங்கங்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் சென்று பணியை ஆய்வு செய்தார். குன்னத்தூர், ஒண்ணுபுரம், வண்ணாங்குளம் ஆகிய பகுதிகளில் தலா 8 லட்சம் என 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அவற்றை நேரில் சென்று கட்டிட பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கட்டடத்தை தரமாக அமைக்க அறிவுறுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.